ஹாய் ஆல், இந்த ரெசிபி பேச்சுலருக்கு தாங்க. கஷ்டமே படாமல் ஈஸியாக டேஸ்டியாக நச்சுன்னு ஒரு சிக்கன் ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு கருவேப்பிலை ஒரு கை தாராளமாக போட்டுருங்க. அப்படியே சைடில் ஒரு 10 வரமிளகாயை கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கி சைடில் வச்சுருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாயை உள்ளே போட்டுருங்க. கூடவே 20லிருந்து 30 சின்ன வெங்காயத்தை கஷ்டமே படாமல் தோலை மட்டும் உரித்து உள்ளே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிட்டு நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 3/4 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க, அது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பரட்டி விட்டுட்டே இருங்க, அதுவே தண்ணி விடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.